வணக்கம். இன்னைக்கு நம்ம தயா திக்ஸா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் வந்திருக்கோம். இந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சண்முகபுரத்துல அண்ணா நகர்ல தாங்க இருக்கு. ராதிகா சர்ஜிக்கல் கிளினிக் இருக்கு இல்லைங்களா, ஸ்ரீதர் டாக்டர் ஹாஸ்பிட்டல், அதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்கு. இந்த இன்ஸ்டியூட்ல என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப மாண்டசரி சிலபஸ் தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாண்டசரி சிலபஸை சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்களுக்கு தான் இங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த மெட்டீரியல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறத இங்க ட்ரெயின் பண்றாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சிட்டிஸ்ல தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பழனியிலையும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸுமே இங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக புதுசா வர்றவங்களும் கத்துக்கலாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாண்டசரி மெத்தடை கத்துக்கிட்டு அவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாண்டசரி மெத்தட்ல சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த கோர்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த லேர்னிங் ப்ராசஸை பத்தி அங்க ட்ரெயின் பண்ற ஸ்டாஃப்ஸ்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க நேம்ப்பா? சோஃபியா. நீங்க எத்தனை மாசமா இங்க வரீங்க? 6 மந்த்தா கோர்ஸ் பண்ணிருக்கேன். 6 மந்த்ஸா? எப்படி இருக்கீங்க உங்க கோர்ஸ் சொல்லி கொடுக்கறவங்க? நம்ம டீச்சிங்கை வேற வேலை எப்படி சொல்லி தரலாம், ப்ராக்டிக்கலா எப்படி சொல்லி தரலாம் அப்படின்னு லேர்ன் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க எதுக்காக இந்த கோர்ஸ் கத்துக்கிட்டு இருக்கீங்க இங்க வந்து? ஆக்சுவலாக நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் வேலை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கற்றுக்கிட்டேன். சரி சரி. இதெல்லாம் எதுக்கு, இது என்ன யூஸ் பண்றதுக்காக வச்சுருக்கேன்? நான் ஆக்சுவலாக இது நம்ம போரிங் மெட்டீரியல். ஓகே, நம்ம வீட்டில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுவோம், கீழே வந்து எப்படி சிந்தாம ஊற்றணும், மெஷர்மெண்ட் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. ஓகே, என் குழந்தை அவங்களாம் ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க. இதை நான் சொல்லித்தராம. ஓ, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இதை எப்படி நம்ம சிந்தாம இதில் போடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரணுமா? எதா இருந்தாலும் இப்போ சாலிடாகவும் லிக்விடா எதா இருந்தாலும் நம்ம அதில் போடுற மாதிரி கற்றுக் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த மாண்டசரியில் இருக்கும். எஸ் மேம். ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு இது எல்லாமே நம்ம ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுக்கணுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளேவே மெத்தட்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக என்ஜாய் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் புக்ஸில் படிக்கிறது, ஓரல் படிக்கிறத விட, இல்லைங்களா? மேடம், உங்கள் பேருங்க? வினிதா. நீங்கள் எத்தனை மாசமா இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க? 8 months. 8 months. நீங்கள் எதுக்காக இந்த கோர்ஸ் கற்றுட்டு இருக்கீங்க? கற்றுட்டா நானும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு ஈஸியாக அவங்களுக்கும் லேர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கேன். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? யூஸ்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது? இது ரெட் ராட்ஸ் மேம். இதை வச்சு அவங்க வந்து லென்த் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ட்ரேஸ் பண்ணி எது லாங் எது ஷார்ட்னு ட்ரேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்படி ட்ரேஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ஷார்ட், திஸ் இஸ் ஷார்ட். அப்போ இவங்க இது ட்ரேஸ் பண்ணும்போது சீக்கிரமா அவங்க ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, அப்போ இது வந்து நமக்கு ஷார்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இது லாங், திஸ் இஸ் லாங், லாங். அந்த சவுண்ட் அவங்க இது பண்ணும்போதே லாங் ட்ரேஸ் பண்ணும்போது லாங், அப்போ திஸ் இஸ் லாங், திஸ் இஸ் ஷார்ட் அப்படின்னு லென்த் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ இது அவங்க இது ட்ரேஸ் பண்ணும்போதே சொல்லிக்கிட்டே பண்ணணும், இல்லைங்களா? லாங், ஷார்ட், மீடியம், இது எல்லாமே இதில் லாங், ஷார்ட். இதோட அடுத்து இருக்கிறது கம்பேர் பண்ணா லாங், இதோட ஷார்ட், இந்த மாதிரி இதுலயே வந்து லாங், ஷார்ட்னு அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரி 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 சரி. இது குழந்தைங்களுக்கு மேக்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைங்களா? மேக்ஸ்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பென்சில் ஷார்ட் லாங்குங்கிறதே அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும். ஓகே ஓகே. மேடம், உங்கள் பேருங்க? என் பேர் வந்து லலிதா. ஓகே, நீங்கள் எத்தனை மாசமா இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து 6 மந்த்தாக வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறீங்களா? நான் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறேன். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுங்க? இது வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்பிண்டில் பாக்ஸ். இது வந்து இப்போ நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற கிட்ஸ். இப்போ எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து அவங்க கவுண்ட் பண்ணி, இப்போ வந்து 10 சாக்லேட்னா குழந்தைங்களுக்கு தெரியாது, 1னா தெரியும், 2, 3னா வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. 1 இப்படி சொல்லிட்டு இங்கே 1ன்னு இங்கே வைக்கணும். இப்படி வைக்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்களா? 2, 3, 4, 5, 6 அதே மாதிரி நான் ஒரு ஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால வந்து அவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து தெரியுது அப்படின்னு அவங்க குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க, சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து 2 ஸ்டிக்ஸ், நம்பர் 2 அந்த ஹோல்டர்லாம் கரெக்டாக போட்டுருணும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து 1, 2,
3 4 5 6 7 8 9 இந்த கண்டினியூஸா அவங்க நம்பர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. மேடம் தான் இந்த டீச்சர் ட்ரைனிங் சென்டருக்கு ட்ரெயின் பண்றவங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம், பட் டீச்சர்ஸ்க்கே ட்ரெயின் பண்றாங்க இவங்க. ஏன்னா இங்க வர்றவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க. அவங்க கிட்டே எப்படி ட்ரெயின் பண்றாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். உங்க பேருங்க? Myself Shyamla ma'am. I am a trainer at Daya Diksha Montessori Training Teacher Institute. It's in Palani. Kindly welcome her to our session ma'am. Okay, thank you ma'am. சொல்லுங்க மேம், நீங்க எவ்வளவு நாளா இங்க ட்ரெயினரா வர்க் பண்ணீங்க? For past 6 months I am working ma'am in this place ma'am. I am interested in child psychology ma'am. So I offer this course, Montessori course. அதனால அப்படியே புடிச்சு அப்படிங்க வந்து இல்ல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேற, பட் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி டீச்சர் சொல்லி கொடுக்கறதுனா நம்ம அது கரெக்டா பண்ணணும். அது எப்படி உங்களுக்கு நீங்க ட்ரெயின்? நாங்க இங்க மாண்டசரி கோர்ஸ்ல பேசவே மாட்டோம். Only we do actions. Okay. They understand what I'm doing. This is a basic method in Montessori. Okay. Only gestures, not talking. Okay. For example, I have to put cylinder in this socket. Okay. Just I want to try this. So the kid only understand what I'm doing. This is the way we are handling this. So இதெல்லாமே தான் நம்ம மாண்டசரி. இப்போ 100 years கழிச்சு நம்ம அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா it has some precious value. இந்த ஒவ்வொரு மெட்டீரியலுமே நம்ம டச் பண்றதுக்கே அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இது எல்லாமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண மெட்டீரியல். அவங்க ஒன்னொன்னே கண்டுபிடிச்சு இதெல்லாமே வுட்டு, டீக் வுட்டு. நம்மளுக்கு இது பிளாஸ்டிக்காவோ மற்ற மெட்டீரியல்ஸாவோ இருக்காது. இது வுட்டன் மெட்டீரியல்ஸ் தான். இங்க இருக்க எல்லாமே வுட்டன் மெட்டீரியல்ஸ் தான். ஏன்னா வுட் ஹேஸ் சம் ப்ராப்பர்ட்டிஸ். எப்படி மரம் வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்குது இல்லையா? வீட்லயுமே ஃபர்னிச்சர் எல்லாமே வுட்டன் ஃபர்னிச்சர் தானே போடுறோம். ஏன்னா ஹீட்டா இருக்கும்போது நம்மள கூல் பண்ணும், ரொம்ப கூலா இருக்கும்போது நம்மளுக்கு அது வார்மா ஃபீல் பண்ணுவோம்ல. நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது. இப்போ மற்ற மெட்டீரியல்ஸ்ல கூட சிலவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. ஆனா வுட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லா ஸ்கின்னுக்குமே அடாப்ட் ஆகும் இல்லையா? ஸோ குழந்தை ஒரு மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ணா குழந்தையோட கைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஸோ அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கும் ஒரு மெட்டீரியல்ஸ். எந்த குழந்தையும் ஹார்ம் பண்ணாது. அகைன் அண்ட் அகைன் நமக்கே ஒரு ஆசையா இருக்கும். இதுலயுமே இது நம்ம பேசிக் டைப் தான் எங்க வச்சிருக்கோம். இதுலயுமே 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுலயுமே ஸ்டார்டிங் இருக்கும், அப்படி அப்படியே லெவல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அவங்கள மாஸ்டர் ஆக்குற மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்லுமே இருக்கு. ஸோ இது சப்ஜெக்ட் வைஸாவும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கீங்க? தமிழ்னா அதுக்கு சம் சப்ஜெக்ட். தமிழ் இல்ல, நாங்க நார்மலா மாண்டசரில 5ஆ பிரிச்சிருவாங்க. இது வந்து EPL, இந்த ரேக் வந்து எக்ஸசைஸ் ஆஃப் பிராக்டிகல் லைஃப். First, second sensorial. First subject in Montessori, EPL, exercise of practical life. Noise box, geometrical solid, stereognostic bag, movable alphabet, this is also movable alphabet. Pot, golden bead material, cards and counters, dynamic pot, golden bead material, division board, multiplication board, Sigan board. Max question. Yes sir, arithmetic. Object box. Subject culture topic. It deals about our surroundings and environment. This is nomenclature card with knob. Sir, அந்த knob வச்சு பாத்தீங்களா சார், அந்த இதுக்குரிய மேட்சிங் கார்டு கரெக்டாக எடுத்து ஃபிட் பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணுவாங்க. பாஸ் கல்ச்சர் சப்ஜெக்ட். பாண்ட், area surrounded by land is called pond. Island, area surrounded by water bodies is called island. Peninsula, isthmus. மேடம் வணக்கங்க. வணக்கம். நான் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இயர்ல இருந்து குழந்தைங்களுக்கு மாண்டசரி மெத்தட்ல எஜுகேட் பண்ணலாம்னு ஒரு பிளான். பட் அது எப்படி பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. சோ நிறைய மாண்டசரி ஸ்கூல் இருக்கு, பட் அது அந்த டீச்சர்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியூர் தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம பழனிலேயே இருக்குன்னு ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன். உங்க சென்டர் தான் ரெஃபர் பண்ணாங்க. சரி, ஒரு ஐடியா உங்ககிட்ட கேட்டுட்டு நம்மளும் கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். Sure. So it's very great question, ma'am. Okay, like actually already you are running a school.
ஸோ ஆல்ரெடி எக்யூப்டா இருப்பாங்க டீச்சர்ஸ். கண்டிப்பா. ஸோ தே ஆர் ஆல் வெரி குட் இன் பிளேவே அண்ட் கிண்டர் கார்டன் மெத்தடாலஜியில அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ மாண்டசரி சிஸ்டம்ங்கிறது நம்மளுக்கு ஆக்சுவலா இது வந்து செயல்முறை கல்வி திட்டம், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அண்ட் சென்சாரியல் வே ஆஃப் லேர்னிங். ஸோ நார்மல் ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் மாண்டசரிக்கும் இட் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ். லைக் என்னன்னா இதுல எல்லாமே நம்ம லாங்குவேஜை தொட்டு உணர்றோம், மேத் அரித்மெட்டிக்கை தொட்டு உணர்றோம், அண்ட் ஆல் த ஷேப்ஸ் அண்ட் சைசஸ் எவ்ரிதிங் நம்ம தொடுதல் அப்படிங்கிறதே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இட்ஸ் ஃபைன் மோட்டார் அண்ட் லார்ஜ் மோட்டார் கோஆர்டினேஷன் அண்ட் இட்ஸ் கோயிங் டு ரெஜிஸ்டர் இன் யுவர் பிரெயின். நம்ம இங்க வந்து மனப்பாடம் செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டோம், இட்ஸ் ஆல் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் உங்களுக்கு மெமரியில மனப்பாடம் மக்கடிக்கிறதுக்கும் it makes vast difference. So all teachers are very good. So இதுல knowledge கொஞ்சம் வளர்த்திட்டாங்க அப்படின்னா you can merge with Montessori and kindergarten system. பிகாஸ் இப்போ ஒரு ஸ்கூல் நம்ம ஸ்கூலே எடுத்துக்கோங்க, நம்ம ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கிண்டர் கார்டன் சிஸ்டம் போயிட்டு இருக்கோம் மேம். அதுல வந்து ஆல்பபெட்ஸ் நாங்கள் A to Z தான் மேம் கத்துக்கிறோம் அப்படின்னு. பட் இன் மாண்டசரியில அதே டீச்சர் இங்க வந்துட்டு சவுண்ட்ஸை கத்துக்குவாங்க. இட்ஸ் ஃபோனட்டிக்ஸ்ன்னு அதை சொல்றோம். இட்ஸ் நாட் ரிலேட்டட் வித் எனி அதர் ஜாலி ஃபோனிக்ஸ் ஆர் சம்திங். லைக் இங்க வந்து நம்மளுக்கு ஃபோனட்டிக்ஸ்ன்னு ஒரு இருக்கு. ஸோ ஒரு ஒரு லெட்டருக்கு வி ஹேட் அ ஸ்பெசிஃபிக் சவுண்ட். ஸோ தட் சவுண்ட் இஸ் ரிலேட்டட் டு த வேர்ட். ஒரு லெட்டர் தான் வந்து ஒரு வேர்டை மேக் பண்ணது, வேர்டு தான் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணது, அண்ட் சென்டென்ஸ் இஸ் கோயிங் டு மேக் அ பேரா, ரைட்? அப்போ ஒரு குழந்தைக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சவுண்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி, நம்மளோட கல்ச்சர்லயே வந்து நம்மளுக்கு இருக்கு. ஆதி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழிக்கு வந்து ஒரு சவுண்ட்ஸை கொடுத்துதான் வந்திருக்காங்க இல்லையா? இந்த வயல்ல இருந்து அங்க கத்தணும் அப்படின்னா கத்துவாங்க. சோ நீங்க உங்க பேரை சொல்லி நீங்க கத்துறப்ப பாதியில கட் ஆயிடும், நீங்க சொல்ற மெசேஜ் வந்து அங்க ரீச் ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளை கொடுத்து அதுக்கு ஒரு நேமை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் மாண்டசரி. அண்ட் another one thing, மேத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் மேம். இப்போ நம்ம மேத்லேயுமே வந்து சீக்வன்ஸ் தான் பண்ணியிருக்கோம், 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4. பட் 1ன்னா என்ன, அந்த குவான்டிட்டியோட அவன் கம்பேர் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். இந்த வேல்யூவே தெரியாம தான் நம்ம குழந்தைங்க இப்போ கேட்குறாங்க, நம்மளோட சன்னே இருக்காரு, என் பையனே இருக்காங்க, உங்க சன்னே இருக்காருன்னா மேம் ஜஸ்ட் 1000 rupees தானம்மா. வாட் இஸ் மென் பை 1000? 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்கு, 10க்கு எத்தனை ஜீரோ இருக்கு, அந்த 1000 எவ்வளவு பெரிய குவான்டிட்டி. அதுதான் நம்ம வந்து 5 இயர்ஸ்குள்ளேயே கொடுக்கணும். ஸோ 5ல விளையாது 50லேயும் விளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாண்டசரி சிஸ்டமும் 2.5ல இருந்து 5 வரைக்கும். ஸோ நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தான் அவனோட லைஃப் ஸ்கில்லோட சேர்த்து நம்ம EPL பார்த்துருப்போம். ஏன் என்னடா எல்லாத்தையும் இதை எடுத்து அதுல ஊத்துறாங்க, அதை எடுத்து இட்ஸ் நாட், அதை எடுத்து இதுல ஊத்துறாங்க. சிந்தாம சிதறாம ஊத்துறது மட்டும் கிடையாது. இட்ஸ் ஆல் 5 fingers ஒரு குழந்தைக்கு வந்து கோஆர்டினேட் பண்றதுங்கிறது ஹேண்டில் பண்ணணும். எஸ் மேம், எக்ஸாக்ட்லி. அது வந்து இட்ஸ் மிகப்பெரிய டஃப் ஃபார் அ சைல்டு. ஸோ ஹேண்ட், ஐ பிளஸ் ஃபிங்கர்ஸ் கோஆர்டினேட் பண்ணி உன் பிரெயினோட கோஆர்டினேட் பண்ணணும். இத்தனை நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸ் என்னோட செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் என்னோட பாடிக்கும் என்னோட ஆர்கன்ஸ்க்கும் நான் கொடுக்கறதுங்கிறது மாண்டசரி சிஸ்டம்ல வண்டர்ஃபுல்லா மரியாவோட பிலாசபி நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட் பிலாசபி. சோ தட் இஸ் தி திங் we have started. நீங்க எப்படி இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணீங்க மேடம்? இந்த ஃபீல்ட் தான் எனக்கு எப்படி நீங்க எக்ஸாக்ட்லி மேம், தட் இஸ் a lovely thing. லைக் நான் அங்க வந்து சென்னையில தான் பண்ணேன். ஓகே, மாண்டசரி சிஸ்டம் அப்படிங்கறதோட பேஸ் பிலாசபி பாத்தீங்கன்னா சர்வீஸ் டு த மேன்கைண்ட். நம்ம எல்லாம் யாரு? we are all social animal. அது நம்மளுக்கு தான் சிரிக்கவே நம்மளுக்கு தெரியும். another one thing, eye contact and ஒரு humanity, serving to the society and serving to the nation வந்து மாண்டசரி பிலாசபில இருக்கு. பிகாஸ் நாங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபேமிலில இருந்து வந்ததுனால பேசிக்காவே அந்த ஒரு திங் இருக்கு. லைக் we want to serve the society. ஸோ என்னோட பையன், உங்களோட பையன், அடுத்த நம்ம ஸ்கூலோட சில்ட்ரன் யாருன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அவங்களோட பிலாசபி வாஸ் டூ குட்.
ஓகே. அதனால நம்ம இதை சூஸ் பண்ணோம் மேம். ஸோ இங்க இந்த இன்ஸ்டியூட் எவ்வளவு நாளா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பழனியில? எஸ் மேம், இது வந்து ஒரு 6 months தான் நம்ம பண்றோம். பட் ஆல்ரெடி வேர் 20 years நான் கோயம்புத்தூர்ல தான் மேம் இருக்கோம். ஸோ நம்ம பழனில இருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ ஐ தாட் என்னோட ஹோம் டவுன் பழனினால ஐ தாட் லெட் மீ ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் பழனில இருந்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டியதுல இங்கேயே நீங்க சென்டர் வச்சிருக்கீங்க. எஸ் மேம், எஸ். இல்லன்னா நம்மளோட லேடிஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் லேடிஸ். ஸோ டிராவல் பண்ணணும் ஃபேமிலியை விட்டுட்டு. அப்ப நான் நினைச்சேன் சரி நம்ம ஒரு ஹோம் செட்டப்ல ஒரு பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் இல்லையா. ஸோ ஒர்க் பண்ணிட்டே வந்து ஈவினிங்ஸ்ல பண்ணிக்கலாம், இல்ல ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். பட் ப்ராக்டிகல்ஸ்க்கு இங்க வந்து இத்தனை மெட்டீரியல்ஸும் அவங்க ஹேண்டில் பண்ணி பழகணும். பண்ணா நம்ம லைஃபுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குதுன்னா ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். எடுத்ததை எடுத்த இடத்துல வை. இது வந்து நம்ம எவ்வளவு 100 தடவை சொன்னாலும் ஒரு குழந்தை ரெஜிஸ்டர் ஆகாது. பட் when they are in the setup, அவனே எடுத்து அவனே ஒர்க் பண்ணிட்டு அவனே வச்சிருக்கான். ஸோ தட் இஸ் வெரி ஆர்கனைஸ்டா இட்ஸ் கோயிங் ஆன். இந்த கோர்ஸ் பத்தி சொன்னீங்க, இது எத்தனை மந்த் கோர்ஸ் மேடம்? ஆக்சுவலி 6 months கோர்ஸ் மேம். ஓகே. 6 months கோர்ஸ். நம்ம வந்து பாரத் சேவக் சமாஜ்ல அஃபிலியேஷன் வாங்கியிருக்கோம். ஓகே. 20 years கோயம்புத்தூர்ல வச்சுட்டு இப்ப நம்ம பழனியில ஷிஃப்ட் ஆயிருக்கோம். வெப்சைட் இருக்கு, போய் பார்க்கலாம். 6 பேப்பர்ஸ் நீங்க எழுதணும். எக்ஸாம் இருக்கு. மீடியம் வில் பி இன் இங்கிலீஷ் தான். ப்ராக்டிகல்ஸ்க்கு அவசியம் வந்துதான் ஆகுங்க. ஒர்க்கிங் லேடிஸா இருந்தா ஆன்லைன்ல தியரியும் ப்ராக்டிகல்ஸ்க்கு நீங்க இங்க வந்து எடுத்துக்கலாம் மேம். ஓகே. இப்போ இதுக்கு புக்ஸ் நீங்க கொடுத்தீங்க? எஸ் மேம், புக் மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் அண்ட் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்போம். ஓகே. அதர் திங் வந்து சாரி சார், எஸ் சார், எஸ் மேம், எக்ஸாம்ஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ யூ வாண்ட் டு ரைட் த எக்ஸாம். எக்ஸாம் எழுதிட்டு ஒர்க்கிங் லேடிஸும் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட். லைக் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து நீங்க வந்து ஒர்க்கே போக வேண்டாம், உங்க குடும்பத்தை நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும்னா கூட நீங்க மாண்டசரி சிஸ்டம் இதுக்கு நீங்க சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவீங்க? எஸ் மேம், எஸ் மேம், டெஃபினட்டா we are giving diploma in Montessori education நம்ம சர்டிபிகேட் கொடுத்துருவோம். இப்போ இது முடிச்சவங்க வந்துட்டு நம்ம ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு வந்து ஜாபுக்கு போலாம், எலிஜிபிள்? தாராளமா போலாம். கிண்டர் கார்டன் ஸ்கூல் போலாம், இன்டர்நேஷனல் ஸ்கூல் போலாம், ஐசிஎஸ்சி போர்ட் போலாம், சிஜிஎஸ்சி போர்ட் போலாம், சிபிஎஸ்சி போர்ட் போலாம், மெட்ரிகுலேஷன் போலாம். ஈவன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கல்ஃப்ல இருக்காங்க, யுஎஸ்ல இருக்காங்க. ஈவன் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தே ஆர் வர்க்கிங் இன் கவர்மெண்ட். பட் நம்மளுக்கு இன்னும் ஜிஓ பாஸ் ஆகல, இந்த சர்டிபிகேட் வந்து ரெஜிஸ்டர் பாஸ் ஆகல. பட் சம் தே ஆர் எம்ப்ளாய்டு இன். இப்பெல்லாம் கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போறதுக்கே அட்லீஸ்ட் ஒரு பிஎட் தான் கேக்குறாங்க, டீச்சர் ட்ரைனிங் கேக்குறாங்க. இது ஈஸியா இருக்கு. மாண்டசரி 10th + 2 முடிச்சவங்க எல்லாம் பண்ணலாம்? எஸ் மேம், 10th or 12th முடிச்சு அண்ட் above யார் வேணா பண்ணலாம். ஈவன் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாயர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, so many people are there. நிறைய பேர் 10th + 2 முடிச்சிட்டு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியாம இருப்பாங்க. அவங்க இத முடிச்சிட்டு ஈஸியா ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போய்க்கலாம். எஸ் மேம், ஸ்கூலோட பெனிஃபிட்ஸ் அவங்க ரீட் பண்ணி. ஓகே மேடம், டெஃபினட்டா போய்க்கலாம். இது கிளாஸ் டைம் என்ன மேடம்? இப்போ அவங்க லைவ் கிளாஸஸ் வராங்க அப்படின்னா வீக்லி த்ரைஸ் மேம். ஓகே, வீக்லி த்ரைஸ் வரலாம். மார்னிங் 10 o'clock to 12 o'clock தியரிங் இருக்கும். ஓகே. ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த டேட்ஸ் அவங்க வரலாம்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ப்ராக்டிகல்ஸ் வந்து வீக்கெண்ட்ல இருக்கும் ஆர் எல்ஸ் ஈவினிங்ஸ்ல. ஓகே, அவங்க 2 hours டைம் பொறுத்து ஈவினிங் கூட வந்து. எஸ் மேம், ஒர்க்கிங் லேடிஸா இருந்தா இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், லைக் ஆன்லைன்லயும் ப்ராக்டிகல்ஸும். இப்போ நான் ஒர்க்கிங் லேடிஸ் இருந்தாங்கன்னா மார்னிங் 10 to 12 ஓகே இங்கேயே வந்துக்கலாம். இங்கே வந்து இங்கே கற்றுக்கலாம். இந்த இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிற யுவராணி மேடம்கிட்ட எல்லா டீடைல்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது பத்தின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்ஸ்டியூட்டுக்கு நேர்லயும் வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கங்க. இந்த இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி சண்முகபுரத்துல அண்ணா நகர்ல தாங்க இருக்கு. இந்த மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங்ஸோட அட்மிஷன் ஓபன்ல இருக்கு. தயா திக்ஸாவை விசிட் பண்ணுங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.